அரியலூர் மாவட்டத்தின் எல்லையை வந்தடைந்திருக்கிறார் தவேக தலைவர் விஜய். அது குறித்தான காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம். திருச்சியில் காந்தி மார்க்கெட் மரக்கடை அருகே காலையில் மதியம் 3 மணி அளவில் உரையாற்றிய நிலையில் தற்பொழுது அரியலூரை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். தொண்டர்களின் புடைசூட விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். தற்பொழுது அரியலூர் மாவட்டத்தை நெருங்கிவிட்டார். அங்கு கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? தொண்டர்களின் வரவேற்பு எப்படி இருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் அரியலூரில் நடிகர் விஜய் உரையாற்ற இருக்கிறார். அதற்காக இன்று மாலையிலிருந்தே தொடர்ச்சியாக தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அரியலூரில் 1 மணிக்கு விஜய் அவர்கள் பேசுவார் என்று கூறப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட 12 மணிக்கே முன்கூட்டியே அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்கள் அரியலூர் பேருந்து நிலையத்துக்கு அருகே வந்துவிட்டார்கள். இந்நிலையில் தொடர்ச்சியாக திருச்சியில் ஏற்பட்ட காலதாமதம் மக்கள் வெள்ளத்தில் அவர் நீந்தி கரை சேர்ந்திய ஒரு சூழல் இருக்கிறது. தொடர்ச்சியாக அதே போல அவர் வரும்பொழியெல்லாம் சமயபுரம் டோல்கேட் மற்றும் பல்வேறு இடங்களில் அவர்களுக்கு கட்சியாக தொடர்ச்சியாக வரவேற்பு கொடுத்து வந்தோம் என்றார்கள். இதனால் காலதேவம் ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் தற்போது அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லையிலே சிதம்பரம் பைபாஸ் எல்லையிலே அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கீழப்பள்ளூரில் ஒரு பிரம்மாண்ட ஒரு வரவேற்பானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விஜய்க்கு கீழப்பள்ளூரை சேர்ந்த நிர்வாகிகள் அங்கு ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு மாவட்டத்தினுடைய எல்லையிலே தர இருக்கிறார்கள். எனவே அந்த வரவேற்பை பெற்றுக்கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் அரியலூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு விஜய் வந்து சேருவார். இங்கு அவர் உரையாற்ற இருக்கிறார். ஏற்கனவே திருச்சியின் பேரு அவர் உரையாற்றும் பொழுது அவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருந்தும் விஜய் வந்து ஒரு 10 நிமிடம் நம்ம பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலும் ஆனால் அங்கு ஒரு சில ஒளிவாங்கி பிரச்சனையால் அவர் சரியாக பேச முடியவில்லை. எனவே அதையும் சேர்த்து அரியலூர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல அடுத்தடுத்த இடங்கள் குன்னம் மற்றும் பெரம்பலூர் என 2 இடங்கள் இருக்கின்றன. ஏற்கனவே விஜய் திட்டமிட்டபடி வந்திருந்தால் இந்நேரம் அந்த 4 பாயிண்ட்களையும் பேசிவிட்டு போயிருக்கலாம். ஆனால் திருச்சியில் அந்த மக்கள் வெள்ளத்தின் காரணமாக கூட்டத்தை அதிகரித்ததன் காரணமாக அவரால் தொடர்ச்சியாக இந்த திட்டமிட்டபடி பயணத்தை மேற்கொள்ள முடியவில்லை. அதனால் இன்னும் சற்று நேரத்தில் அரியலூர் வந்து எதிர்பார்க்கப்பட்டது. நேற்றைய தினம் அவர்கள் அறிவித்தபடி பார்த்தால் 10:30 மணிக்கு திருச்சியும், 1 மணிக்கு அரியலூரும், 3 மணிக்கு குன்னம், 4 மணிக்கு பெரம்பலூர் என அவர்கள் அந்த அட்டவணை வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் அதில் தற்போது பல்வேறு மாற்றம் செய்யப்பட்டு தற்போதுதான் விஜய் அரியலூர் மாவட்டத்தினுடைய எல்லைக்கே வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் இந்த பழைய பஸ் ஸ்டாண்டை நோக்கி வருவார். அப்பொழுதுதான் அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கருத்துக்களையும் அவர் பேச இருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் விஷயங்களையும் பேச இருக்கிறார். மேலும் அரசியலுடைய அந்த முக்கியமான விஷயங்கள் திருச்சியில் அவர் சரியாக உரையாற்ற முடியவில்லை. அது குறித்து தற்போது பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அரியலூர் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. குறிப்பாக இங்கு தொழிலாளர் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. சுற்றி இருக்கக்கூடிய டால்மியாபுரம் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகள் மிகுந்த ஊராக இருந்தாலும் பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றாக அரியலூர் காணப்படுகிறது. தமிழகத்தில் பின்தங்கிய மாவட்டத்தில் ஒன்றாக அரியலூர் காணப்படுகிறது. எனவே இது குறித்து எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இடத்தை முடித்துவிட்டுதான் குன்னம் செல்ல வேண்டும். குன்னத்தில் எதிர்பார்த்த அளவு கூட்டம் இல்லை என்று சொல்கிறார்கள். எனவே குன்னத்தை முடித்துக் கொண்டு இன்று இரவுதான் அவர் பெரம்பலூர் பேசுவார் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது விஜய் அரியலூருடைய மாவட்டத்தினுடைய எல்லைக்கு கீழப்பள்ளூருக்கு வந்திருக்கிறார். கீழப்பள்ளூரில் விஜய்க்கு பிரம்மாண்ட வரவேற்பு தற்போது கொடுத்து வண்ணம் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, விஜய் தன்னுடைய பேச்சை முடித்துவிட்டு திருச்சியில் முடித்துவிட்டு தொடர்ச்சியாக வரும் பொழுது சமயபுரம் டோல்கேட், பால் பண்ணை மற்றும் அரியலூர் பைபாஸ், சிதம்பரம் பைபாஸ் வழியாக அவர் வந்து கொண்டிருந்தார். அப்போதுக்கு வரும்படியெல்லாம் பிரம்மாண்டமாக வரவேற்பு பொதுமக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு அதனால் ஒரு மிகப்பெரிய காலதாமதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது விஜய் இன்னும் சற்று நேரத்தில் அரியலூரில் உரையாற்ற இருக்கிறார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.